காற்றின் குரல். ஹலோ மக்களே, காற்றின் குரலாய் இணைந்திருப்பது உங்கள் சகி. இந்த கடிதம் யாருக்கும் இல்லை, உனக்கு தான். எல்லாருக்கும் முன்னாடி நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிகிற. எதுவாக இருந்தாலும் இவன் ஹேண்டில் பண்ணிடுவான், அவனுக்குலாம் எதுவும் ஆகாது, இவனுக்கு என்ன வழி இருக்க போகுது, அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் அதிகமாக டயர்ட் ஆகுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீ கவனிச்சிருக்கியா? எல்லாரும் சோகமாக இருந்தால் உன்கிட்ட வந்து பேசுவாங்க, அழுவாங்க, அட்வைஸ் கேட்பாங்க, ஆறுதல் தேடுவாங்க. நீயும் அவங்களுக்காக நேரம் ஒதுக்குவ, அவங்க சிரிக்கணும்னு முயற்சி பண்ணுவ. ஆனால் ஒரு நாளாவது நீ எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டாங்களா? நீ பழகிட்ட உன்னோட வலியை மறைக்க. உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல பழகிட்ட. உள்ளுக்குள்ளே உடஞ்சிருந்தாலும் வெளியில் சிரிக்க பழகிட்ட. அதுவே இப்போ உன்னோட கேரக்டர் ஆயிடுச்சு. சில நேரம் நீயே நினைப்ப, நான் இல்லைன்னா யாருக்கும் தெரியாதோன்னு. ஏன்னா நீ இல்லாத நேரத்தில் கூட யாரும் உன்னை தேடுற மாதிரி தெரியல. ஆனால் உனக்கு எல்லாரும் முக்கியம். இதுதான் ஸ்ட்ராங் பீப்புளோடைய சாபம். அவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் அவங்கள புரிஞ்சுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற. ஒருத்தர் மெசேஜ் லேட்டாக ரிப்ளை பண்ணாலும் நான் ஏதாவது தவறாக பேசிட்டேனோன்னு யோசிப்பேன். ஒருத்தருடைய டோன் கொஞ்சம் மாறினாலும் அதையே மனசில் வச்சுக்குவ. ஏன்னா நீ மனிதர்களை உண்மையாக கேர் பண்ணுற. ஆனால் அதே அளவுக்கு ஒன்று நீ கேர் பண்ணவே இல்லை. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிறது நல்ல பழக்கம்தான். ஆனால் ஒன்றை நீயே நெக்லெக்ட் பண்ணுற அளவுக்கு யாருக்காகவும் ஓடக்கூடாது. நீ டயர்டாக இருக்கிற நாள்லையும் ரிப்ளை கொடுக்குற, நீ சோர்வாக இருக்கிற நேரத்துலையும் மற்றவங்களுக்காக சிரிக்கிற. உனக்கு ரெஸ்ட்டு வேணும்னு தெரிஞ்சும் இல்லை இன்னும் கொஞ்சம் இப்படி உன்னையே புஷ் பண்ணிக்கிற. இதெல்லாம் உன்னுடைய பலம் கிடையாது, ஒன்று நீயே புறக்கணிச்சுக்கிறது. ஒரு ஃபோன் கூட சார்ஜ் இல்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். அப்போ மனசு மட்டும் எப்படி எப்பவும் ஒர்க் பண்ணும்? நீ கொஞ்சம் நின்று ப்ரீத் பண்ணு. எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு முன்னாடி ஒன்று நீயே காப்பாற்றிக்கணும். இனிமே சில விஷயங்களை ட்ரை பண்ணு. யாராவது ஹர்ட் பண்ணால் பரவாயில்லன்னு ஆக்ட் பண்ணாத. கஷ்டம்னா கஷ்டம்னு சொல்லு. சோர்வாக இருந்தால் ரெஸ்ட் எடு. ஒவ்வொரு காலும் அட்டன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையையும் நீயே சால்வ் பண்ணணும்னு சட்டம் இல்லை. முக்கியமாக சில பேரை இழந்துருவோமோன்னு பயந்து ஒன்று நீயே இழக்காத. நீ எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்க முயற்சி பண்ணுற. ஆனால் உன் மனசுக்குள்ளே மட்டும் ரொம்ப நாளாக இருட்டு இருக்குது. அந்த இருட்டை புறக்கணிக்காத, குணப்படுத்த ஆரம்பி. ஒரு நாள் முழுக்க ஃபோன் இல்லாமல் கொஞ்ச நேரம் இரு. உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு. வாக்கிங் போ, மழையை பார்த்துக்கிட்டே டீ குடி, பிடிச்ச பாட்டு கேளு. சில நேரம் அமைதி கூட மருந்து தான். முக்கியமாக நீ எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக தெரியணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் உடஞ்சி போகிறதுக்கும் பெர்மிஷன் கொடு, அழுகிறதுக்கும் பெர்மிஷன் கொடு. ஏன்னா மனசு வீக்கானதுனால யாரும் அழமாட்டாங்க. அதிகமாக பாரங்களை சுமந்தவங்க தான் ஒரு நாள் அமைதியாக உடஞ்சி போவாங்க. ஆனால் கேளு, நீ ஒன்றும் உடஞ்சி போனவ இல்லை. நீ ரொம்ப நாளாக ரெஸ்ட் இல்லாமல் போராடிட்டுருக்கிற ஒருத்தன். அதுதான் வித்தியாசம். ஒரு நாள் நீ இப்போ ஃபீல் பண்ணுற இதே தனிமையை கூட நினச்சி சிரிப்ப. அந்த காலகட்டத்தை கூட நான் கடந்து வந்துட்டேன்னு பெருமைப்படுவேன். ஆனால் அது வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முன்னாடி உனக்காக சாஃப்டாக இரு. உன்னை ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாத. இப்படிக்கு எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுற நீ ஒரு நாள் உன்னையும் கவனிக்க கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உன்னோட மனசு. நன்றி.